ஊடக மக்களிடைங்க பாரு கேட்குறது முக்கிய கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட் பிளேட் என்னடா பிளேடு காட் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருக்கியா? கடந்த ஒரு 10 வருஷமா பிளேட் மட்டும் இல்லைங்க காட் ஆஃப் வார்மே ப்ரொடெக்ஷன் ஹெல்ல மாட்டிட்டு தான் இருக்கு. ஐ மீன் கிரீக் மித்தாலஜி வந்ததுலேருந்து காட் ஆஃப் வார்க்கு ஒரு லைவ் ஆக்ஷன் கொடுக்கணும் சொல்லி பார்த்தா போராடிட்டு இருக்காங்க. இப்போ காட் ஆஃப் வார் நார்ஸ் மித்தாலஜிக்கே வந்து கதையே முடிஞ்சிச்சு. அப்படி இருந்து காட் ஆஃப் வார்க்கு லைவ் ஆக்ஷன் ஒன்று வரவே இல்லை. என்னதான் பிரச்சனை? இப்போ ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைவ் ஆக்ஷன் சீரிஸ். அது வருமா வராதான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதை சுற்றி நிறைய லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸுமே கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் காட் ஆஃப் வார் லைவ் ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐபியா ஆக்ஷன் விட்டாங்க. அது கூடவே இந்த பக்கம் 2-3 எக்ஸ்ட்ரா ஐபியுமே ஆக்ஷனுக்கு வந்துச்சு. முக்கியமா கோஸ்ட் ஆஃப் ஷிஷிமா அதுக்கு ஒரு படம் எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது கேன்சல் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் வர்த்தக வாய்ப்புகளும் இருக்கு, சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹாரிசான் ஜீரோ டான் இந்த ஐபியை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 வருஷம் போராடி இருக்காங்க வச்சு. இதுக்குள்ள வந்து ஷோ ரன்னர் பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் திணிச்ச மாதிரி இருக்கு. 10வது குறைக்கு இதில் ஒர்க் பண்ண அந்த ரைட்டர்ஸும் பல பிரச்சனைகள் பண்ண இந்த சீரிஸே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹாரிசான் ஜீரோ டானை ட்ராப்பே பண்ணிட்டானா. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இருந்து இப்போ அந்த லைசன்ஸ் வேற ஒரு கைக்கு போகலாம். ஐ மீன் ஹெச்பிஓ எடுக்கிற பிளான் பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஹாரிசான் உலகம் பெருசு, ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் ஸ்டோரி. ஐ மீன் லைக் மனுஷங்க பிரைமலாக இருக்கும்போது இந்த வில்லம்பு யூஸ் பண்ணிக்கின்னு இந்த வைக்கிங் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்க உலகம் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேக். அதை வச்சு நல்லாவே கதை எழுதலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு பார்க்கலாம் ஹெச்பிஓ மேக்ஸ் அதை கவர் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அது கூடவே ஒன்றா சேர்ந்து தான் நம்ம காட் ஆஃப் வார்க்கான அந்த லைவ் ஆக்ஷனும் போச்சு. அதை எடுத்தது அமேசான் பிரைம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் அமேசான் கிட்ட இல்லாத காசாங்க. அதுவும் 10வது குறைக்கு காட் ஆஃப் வார்ங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஐபி காசை கொட்டி ஒரு பக்காவான சீரிஸா ஒரு 2 வருஷத்துல கொடுத்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா 2-3 ஆச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. என்ன வரமதே தெரியல. பட் இப்போதைக்கு அந்த சீரிஸ் பத்தின நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு. மிக முக்கியமா இந்த ரொனால்ட் டி மூர் இந்த சீரிஸ்க்கான ப்ரொடெக்ஷன் ஹெட்டா வந்திருக்காரு. அண்ட் பாசிபிளி ஷோ ரன்னராகவும் அவர் தான் இருக்க போறாரு. கோரி பேர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அந்த சீரிஸோட கனெக்ட் ஆகியிருக்க அந்த 2 இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே சேர்ந்து ஒரு குண்டையும் போட்டிருந்தாங்க. ரொனால்ட் டி மூர் ஷோ ரன்னரா அந்த சீரிஸ்க்கு வந்திருந்தாலும் அந்த மனுஷன் காட் ஆஃப் வார் கேமே விளையாடுது இல்லையா. But I didn't really know what the story was, so I didn't really know what I was going to be looking at, and I was just taken with it. And so I said I had no expectations because, like you said, I'm not a gamer. I knew the title, but I didn't really know what the story was, so I didn't really know what I was going to be looking at. கட்சின்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும்பா, அதை நான் எடுத்துடுறேன் அப்படிங்கிற பற்றி தைரியமாக சொல்கிறாரு. ஏவா கட்சின்ஸ் மட்டும் பார்த்தா பத்தாதுப்பா, யாராவது கேம் விளையாட உங்களை கொண்டு வந்து ஷோரன்றா உட்கார வைக்கிறா. பட் அதுக்காக தான் அந்த பக்கம் கோரி பேர்லாக் டேரக்டரே உள்ளே இருக்காரு. இந்த பக்கம் லாஸ்ட் ஆஃப் அஸ்க்கு எப்படி நீல் ட்ரெக்மேன் டேரக்டரே உள்ளே இறங்கி அந்த மொத்த ஷோவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கூட்டு போனாரோ, அதே மாதிரி கோரி பேர்லாக்கும் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் அதே மாதிரி இந்த மொத்த சீரிஸுமே வழிநடத்தி கூட்டு போகக்கூடிய ஒரு ஹெட்டாகவும் வந்திருக்காராம். அவர் வந்து டேரக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் நீல் ட்ரெக்மேன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2ல ஸ்பெசிஃபிக் எபிசோட வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் கோரி பேர்லாக்கும் டேரக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மொத்த கேமையுமே டேரக்ட் பண்ண முடியும். கேமையே டேரக்ட் பண்ணவர் ஒரு சாதாரண சீரிஸை டேரக்ட் பண்ண முடியாதான்? கேம் தாங்க கஷ்டம். பட் அவர் டேரக்டராக வரல, மோர் லைக்லி அது எந்த பாதையில் போகுதுன்னு சொல்லி அந்த டேரக்ஷனை பாதுகாக்கிற ஒரு ஆளாக வந்திருக்காரு. அது நல்ல விஷயம் தான். ஆனால் ஷோ ரன்னருக்கு இந்த கதை தெரிலனா அப்புறம் என்னப்பா, அவர் தானே முக்கியம். பட் இவங்க அடாப்ட் பண்ண போகிற அந்த கதைங்கிறது நார்ஸ் மித்தாலஜி கதை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த கதைங்க. இந்த கதை எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரீக் மித்தாலஜி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நார்ஸ் மித்தாலஜி நிறைய கேமர்ஸ் விளையாடின ஒரு காட் ஆஃப் வார் கேம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஏன்டா அடாப்ட் பண்ணுறீங்க? அந்த கட்சின்ஸை பார்த்தாலே ஒரு படமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. ஆனால் அமேசானுக்கு புரியுற மாதிரி தெரியலையே. லாஸ்ட் ஆஃப் அதானே பண்ணாங்க. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் படம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீரிஸை தான் எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டு ஆட் பண்ணி அதை ஒரு சீரிஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு காட் ஆஃப் வார்க்குமே நடக்க போகுது. அதே மாதிரி காட் ஆஃப் வாரில் நமக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா சில சீக்வன்ஸ் பற்றினா ஆட் பண்ணப்பட்டு இந்த சீரிஸ் இன்னும் பெட்டராக கொடுக்கப்படலாம், சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத அந்த நார்ஸ் மித்தாலஜி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணப்படலாம். அதுக்கான ஹெவி ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பற்றினா போயிட்டு இருக்கான். இப்போ லேட்டஸ்டான அந்த ஒரு இன்டர்வியூவில் இப்போ வரைக்குமே இந்த காட் ஆஃப் வார்க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரிஸில் சீசன் 1ல மொத்தம் 10 எபிசோட் இருக்குங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆபிஸாக 2-3 சீசனுங்கிறது இந்த மித்தாலஜி பேஸ்மெண்ட் கொடுக்க தான் போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சீசனில் 10 எபிசோடும் இப்போ வரைக்குமே கதை எழுதப்பட்டு இருக்க விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் ஸ்கிரிப்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். எத்தனை ஒரு 2 வருஷமாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்கள்? ஆல்ரெடி இருக்க கதை இருக்க ஸ்க்ரீன் பிளேலாம் மொத்தமாகவே இருக்கடா கதையில். ஏற்கனவே பார்த்தாச்சு கேமில். அதை ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ நாட்கள் ஆகுது? சத்தியமாக புரியல. ஆப்வியஸாக லைவ் ஆக்ஷன் வேறு, கேம் வேறு. அப்படி இருந்தும் இவ்வளோ நாட்கள்லாம் ரொம்ப அதிகங்க. இப்படி போகிற அந்த சமயத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போகுமா. ஏர்லி 2026 தான் பாசிபிளி இந்த சீரிஸ்க்கான ஷூட்டிங்கே ஆரம்பிக்குமாங்க. 2026 அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் பிளானே வச்சிருக்காங்க. அதுவும் எப்போன்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஜான்வரிலாம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மே மாதம் அந்த சம்மர் டைமில் தான் பாசிபிளி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ அடுத்த வருஷமும் போய் 2027 தான், அதுவும் கடைசியில் தான் நம்ம கண்டிப்பாக இந்த பக்கம் காட் ஆஃப் வாரை பார்ப்போம்னு நம்புறேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிளேடும் காட் ஆஃப் வாரும் கிட்டத்தட்ட ஒரே டைம் ஃப்ரேமில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே ப்ரொடெக்ஷன் ஹெல்ல மாட்டி இப்போ ஃபைனலாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க தானே தெரில.
இப்போ வரைக்குமே கேஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. பட் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது காட் ஆஃப் வார் அந்த கேமில் இப்போ லேட்டஸ்ட் அந்த நார்ஸ் மித்தாலஜி கேமில் மோஷன் கேப்சர் பண்ண கிறிஸ்டோபர் ஜட்ஜே ஆக்டராக வந்தால் நல்லா இருக்கும்னு. என்ன கேட்டிங்கன்னா அது ஓகே தான், ஏன்னா ஹைட் ஓகே, வெயிட் ஓகே, ஆனால் மசில் டோனுங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்குது. அண்ட் அவரால் லைவ் ஆக்ஷன் போர்ட்ரேல் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஐ குட் பி ராங், மேபி அவர் பண்ணலாம், சொல்ல முடியாது. ராக்கு ட்ரிபிள்ஸ் மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆக்டிங் பொட்டன்ஷியலுங்கிறதும் தேவைப்படுற அந்த சமயத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான கேஸ்டிங்கிறது பெட்ரோ பாஸ்கல் தான். சும்மா சொல்லுங்க, எங்கே பார்த்தாலும் பெட்ரோ பாஸ்கலே கணக்கு தெரியுறாரா, அதுக்காக சொல்கிறேன். பட் லைக் ட்ரிப்ளெட்ஸோட அந்த லுக்கு, அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் யாராவது ஒருத்தவங்களை கேஸ்ட் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். பாடி டோனுங்கிறது முக்கியம். பிகாஸ் கிரேட்டோஸுங்கிறவர் டெமிகாட், சும்மா சாதாரண கேஸ்டிங்கில் அதுக்கு பத்தவே பத்தாது. அண்ட் ஆல்சோ காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவருடைய பேர் செஸ்ட்டோட தான் எங்கேயுமே போவார். அந்த டேட்டூஸ்லாம் ரொம்ப விசிபிளாக இருக்கும். அந்த டேட்டூஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் தேவைப்படுற அந்த சமயத்தில். நிறைய பேர் அகைன் எதிர்பார்க்குறது ட்ரிப்ளெட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பர்ஃபெக்ட் கேஸ்டிங். பட் நல்ல ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அந்த ட்ரிப்ளெட்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய யாராவது கேஸ்டிங் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமாக கோவம், ரேஜை பெட்டராக வெளிப்படுத்தக்கூடிய ஆக்டராக கேஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் கன்ஃபார்ம் யாருமே பண்ணல. முகம் பார்த்தா உருன்னு இருக்கணும், ஏன்டா எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் கேஸ்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஹென்ரி கேவல் நல்லா இருக்கும் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஹீஸ் ஒயிட்டில் நம்ம கிரேட்டோஸ் உடம்பு ஸ்கின் கலர் ஒயிட் இல்லைங்க, அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் தான். பிளாக்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ப்ரௌனிஷ் கலர் தான். அவர் உடம்புல இருக்க அந்த ஒயிட் கலர் உருவானதுக்கு காரணம் ஆஷஸ், இறந்து போனால் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களோட சாம்பல்கள் தான் அவர் மேலே ஒட்டியிருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியணும், புரியுதா? அதுக்காக ஒரு ஒயிட் ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஒயிட் டோனுங்கிறது மற்ற கேரக்டர்ஸ்லேருந்து வித்தியாசமாக தெரியணும். அவர் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் பைபிளை பார்க்குறதுக்கு பேய் மாதிரியே இருப்பார். பேய் ஒயிட்டில் இருப்பாருன்னு சொல்லுவாங்களே, பேய் வெள்ளையில் இருப்பார். அந்த வெள்ளை கலரை வெளிப்படுத்தணும். வெள்ளை ஆக்டர்ஸ் அதுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் அந்த டெஃபினேஷனை வெளில கொண்டு வரதே கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த சமயத்தில் கேஸ்டிங் கொஞ்சம் ஹெவியாக தான் போகும் நம்புறேன். இல்லை இன்னொரு பிரச்சனையாக நான் மட்டும் இல்லை, நிறைய ஃபேன்ஸோட ஒரு விஷயம் நார்ஸ் மித்தாலஜி அடாப்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரீஸில் நார்ஸ் மித்தாலஜி தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்ஸ் மித்தாலஜியை கேட்டு புளிச்சு போச்சுங்க, அப்படி தான் சொல்லணும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சு வேற ஒரு மித்தாலஜி பேஸ் பண்ணி ஏதாவது சீரிஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நோலன் வேறு அதுக்காக தான் கிரீக் மித்தாலஜி ஒடிசிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்குற சமயத்தில் கிரேட்டஸோட அந்த கிரீக் மித்தாலஜி பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுமே, அதை கொடுக்கலாமையா? யங் கிரேட்டோஸ், நம்ம ரேஜ்ஃபுல்லான கிரேட்டோஸ், செம்ம ஆக்ஷன் பேக்டான ஒரு 10 எபிசோட் அல்டிமேட்டாக இருக்கும். கிரேட்டஸோட அந்த ஓல்டர் சைடு இந்த நார்ஸ் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா கதை ஹெவியாக இருக்கும். அதில் அதிகமான சினிமாட்டிக்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான காரணம் கிரேட்டஸோட நார்ஸ் மித்தாலஜி ரொம்பவே கதை ஓரியன்டாக இருக்கும். ஆக்ஷன் இருக்கும், பட் நீங்கள் அகெயின் கிரீக் மித்தாலஜியில் பார்த்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டத்தை உணர முடியாது. லிட்டரலாக பறந்து ஏகப்பட்ட டைட்டன்ஸை போட்டு தள்ளுவாருக்காங்க, சூப்பராக இருக்கும். அது ஒரு பிரம்மாண்டம் நார்ஸ் மித்தாலஜியில் கண்டிப்பாக மிஸ்ஸிங். இது ரொம்பவே கிரவுண்டடான ஒரு கதை. லாஸ்ட் ஆஃப் அஸ் ஜோயல் எலி மாதிரியே இந்த பக்கம் நம்ம கிரேட்டோஸ் அட்ரியஸை பேஸ் பண்ணி தான் கதையை நகரப்போது. அப்பா போல சென்டிமெண்ட் தான் இங்கே ஷேர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் ஆஃப் அஸ்லேயுமே கிட்டத்தட்ட அப்பா போல சென்டிமெண்ட் தான் பார்த்துருக்கோம். அதே திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாதா? அண்ட் ஆல்சோ இந்த கிரேட்டோஸ், இந்த நார்ஸ் மித்தாலஜி கிரேட்டோஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான காரணம் அவருடைய பாஸ்ட் நம்மளுக்கு தெரியும். பாஷா யாருன்னு தெரியும், ஆனால் தான் மாணிக்கத்தை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. அவன் எந்த அளவுக்கு ரேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டான், எந்த அளவுக்கு மெச்சூர்டாக மாறி இருக்கான் கிரேட்டோஸ் அப்படிங்கிறத நார்ஸ் மித்தாலஜியில் அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் இதை பற்றி தெரியாதவங்க ஜென்ரல் ஆடியன்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரேக் மித்தாலஜி எடுக்கும்போது அவன் இல்லையே, இது வேற ஒரு கேரக்டர் பற்றி பேசிட்டு இருக்காங்க போல, நல்லா இருந்த கேரக்டர் ஏன்டா கொலை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேரக்டர் அசாசினேஷன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் நார்ஸ் மித்தாலஜிக்கு அப்புறம் கிரேக் மித்தாலஜி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது செட்டே ஆகாது. பட் பாசிபிளி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக ப்ளே பண்ணலாம், பாஷா டெம்ப்ளேட்டே எடுக்கலாம். இப்போ நல்லவனாக இருக்கவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மேபி இந்த சீசன் 2 சீசன் 3ங்கிறதுனா கொடுக்கப்படலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் கிரீக் மித்தாலஜி கதை சொல்கிறது எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி தோணுது. இதுதான் அவங்களுடைய ஐடியாவாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கிரீக் மித்தாலஜிலையுமே ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆர்க்குள்ளே நம்ம கிரேட்டோஸ் போயிருப்பார். ஐ மீன் அந்த மனுஷன் ஓப்பனிங்கில் ஏகப்பட்ட கடவுளை கொள்ளக்கூடிய வெறித்தனமான பிளட்லெஸ்டட் கேரக்டராக தான் இருப்பார். யாரை பற்றி கவலைப்பட மாட்டார், ஏகப்பட்ட இன்னசென்ஸை கொள்வார். பட் போக போக பெண்டரா அவன் மனசை மாத்திரதா இருக்கட்டும், எல்லாருமே கொண்டுட்டு அப்புறம் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன், இந்த உலகத்தை இந்த கிரீக் அழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே இருக்க அந்த ஹோப்பை வெளில கொடுக்குற அந்த சமயம் அவருடைய ஹியூமனிட்டி கொஞ்சம் வெளிப்படும். லைக் கிரேட்டஸான ஆன்டி ஹீரோயிசம் அவ்வளோ சூப்பராக எழுதப்பட்டிருக்கும், நல்ல டைமென்ஷனுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் கிரேக் மித்தாலஜியில் கேட்டிங்கன்னா லோரும் அதிகம். கிரேட்டஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிரேட்டஸ் சுற்றி இருக்க மற்ற எல்லா காட்ஸையுமே சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களை பற்றின கதைகளும் நல்ல டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லோரியும் அந்த ஆக்ஷனையும் எடுத்தோன்னு கொடுத்துட வேணாம், ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் பேக்டான சீரியஸ் ஆமத்து இது இருக்க வேணாம், கதை ஓரியன்டாக போகட்டும்னு சொல்லி மேபி இந்த நார்ஸ் மித்தாலஜி சூஸ் பண்ணாங்களோ என்னமோ. ஆனால் அந்த கிரேட்டஸோட அந்த வேல்யூ தெரியாமல் இந்த கிரேட்டஸை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாதுங்க, அதான் மேட்ரே. இந்த இடத்துல லைட்டாக எனக்கு என்னமோ இந்த காட் ஆஃப் வார் டீம் சரிக்கிடுவாங்க போல தான் தோணுது. அதை நான் குறையா சொல்லலை, புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன், கிரேக் மித்தாலஜி கிரேட்டோஸ் தெரிஞ்சால் தான் நார்ஸ் மித்தாலஜி கிரேட்டோஸாக நம்மளால் அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். அந்த மனுஷன் இவ்வளோ மெச்சூர்டாக இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதே நம்மளுக்கு புரிய வரும். அதை வெறும் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வச்சு மட்டும் சொல்ல முடியுமாங்கிறது
கேள்விக்குறி தான். பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. சீசன் 1 மட்டும் 10 எபிசோட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்படல. 2026 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஷோ ரன்னர் கேம் விளையாண்டதே கிடையாது. ஒரிஜினல் கேம் டைரக்டர் கோரி பர்லாக் அட்டாச் ஆகிருக்காரு. இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க அஃபிஷியல் அப்டேட்ஸ் இதுதான். இதை தாண்டி என்னத்தை சொல்கிறாங்களா, கேஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். யார் கிரியேட்டர்ஸாக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும்? யாராவது இந்த காட் ஆஃப் வார் கேமை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கிரேக்க மித்தாலஜி கதை பிடிக்குமா, நாஸ் மித்தாலஜி கதை பிடிக்குமான்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அதெல்லாம் மட்டும் தேடி விடுங்க. நான் உங்களை தள்ள ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். What